ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் போஸ்ட்மேன் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணி போஸ்ட்மேன் ஏபிஐ டெஸ்டிங் டூல் 64 பிட்னு வந்து சர்ச் பண்ணிங்க. அதில் ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸு. இதில் விண்டோஸ் 64 பிட் அப்படின்னு சொல்லி இதை வந்து கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ இனிது வந்து 64 உங்களது என்னென்னு செக் பண்ணிவிட்டு அந்த செட்டப்பை வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க. செட்டப் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். அதை டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் ஜஸ்ட் கிளிக் பண்ணி ஓப்பன் வந்து பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டப் மாதிரி வரும். அதை இன்ஸ்டால் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸு. ஸோ இதில் வந்து ஸ்கிப் அண்ட் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ நமக்கு போஸ்ட்மேன் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இதில் எப்படி ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்றத நான் வந்து வரக்கூடிய வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் டுட்டோரியல் வந்து பார்த்திங்கன்னா ASP.NET கோர் வெப் ஏபிஐயில் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதை போஸ்ட்மேனை யூஸ் பண்ணி எப்படி ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணுறது அப்படின்றது, எப்படி வந்து ஒரு query வந்து எழுதுறது, அண்ட் அது மட்டும் இல்லாத எப்படி வந்து ஜேசன் ஃபார்மேட்டை ரிக்வெஸ்ட் வந்து கெட் பண்ணுறது, புட் பண்ணுறது, போஸ்ட் பண்ணுறது இப்படின்னு சொல்லிட்டு மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு வந்து அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட் போய் செக் பண்ணி பாருங்கள். இதை விட சூப்பரான வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.